இயேசு கிறிஸ்து அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது நமக்காக மரித்தாரா? சரி, கொலை செய்யப்பட்டார்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி தான் பண்ணிடலாம். மீதி பேர்லாம் மரித்தார்னு சொல்கிறீங்களா? கையை தூக்காதவங்கெல்லாம் மரித்தாரா? ஒரு 4-5 கை தான் தூக்குது கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. சரி, கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் வாசிடலாமா? மத்தேயு 12:14, 26:59, லூக்கா 18:33, 22:2, யோவான் 5:16, 7:19, 11:53, அப்போஸ்தலர் 2:23, 3:15. யாரை கொலை செஞ்சிட்டீங்க? இன்னும் நிறைய வசனம் இருக்கு, சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ இயேசு கொலை செய்யப்பட்டாரா மரித்தாரா? ஆஹா, இயேசு கொலை செய்யப்பட்டார் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ 100% உண்மையோ, இயேசு நமக்காக மரித்தார் என்பதும் 100% உண்மை. அவர் நமக்காக மரித்தாரா? மரித்தார். இது எப்பொழுது உள்ள திட்டம்? ஆதி கால திட்டம். இந்த திட்டத்தை தான் யோவான் சாலன் சொல்வார். இதோ நமக்காக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா, அந்த ஆட்டுக்குட்டினா பலியாக போகுதுன்னு அர்த்தம். பலியாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றது தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் யோவான் ஸ்நானகன். அவர் எப்படி மரிக்க போகிறார் என்பது. என்னைக்கு பஸ்கா பலி அங்கே செலுத்தப்பட்டதோ, எகிப்திலிருந்து வருவதற்கு கடைசி இரவு செலுத்தப்பட்டதோ, அதே போல் இவரும் பஸ்கா பலி என்பதை எங்கே காட்டப்பட்டது என்றால் இயேசுடைய பிறப்பிலே காட்டப்பட்டது. அவருக்கு சுற்றின அந்த மெல்லிய துணியின் மூலமாக அவர் பஸ்காவுக்கு பலியாக போகிறார் என்பது அங்கேயே அது ஒரு சைன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் தான் கொலை செய்ய தேடல, அவர் பிறப்பிலே கொலை செய்ய ஒருவன் தேடினான். ஏரோது ராஜா என்ன பண்ணா? அவரை கொல்லுவதற்காக அன்றைக்கு பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டது. அப்போ இயேசு கொலை செய்யப்பட்டாரா? உண்மையை கொலை செய்யப்பட்டார். ஒரு கேள்வியுங்கள், ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வோம். ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார்? உண்மையை பேசினார். எதை பேசினார்? உண்மையை பேசினார். அவர்கள் வைத்திருக்கிற வேதம் உண்மையான வேதம் என்பதை அங்கே இருக்கிற வசனங்களை நியாயப்பிரமாணத்தையும் சுட்டி காட்டினார். ஜனங்கள் விரோதமாய் ஆனார்கள். ஜனங்கள் எதெல்லாம் நசுக்கப்பட்டார்களோ அதிலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவருடைய செயல்கள் இருந்தது. அவருடைய செயல்கள் எதன் அடிப்படையில் இருந்தது? ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு, ஜனங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய செயல்கள் இருந்தது. செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையை பேசும்போது மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்தை பேசும்போது மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தான் ஆண்டவர் என்பதை சொன்னார். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்னார். அவர்களுக்கு பிடிக்கலை. இப்போ எதனால் கொலை செய்யணும்? மத தலைவர்களுக்கு இவர் விரோதமாக இருப்பதாக காண்பிக்கிறார்கள். ஜனங்களுக்கு முன்பதாக அப்படி ஒரு பிக்சரை காண்பிக்கிறார்கள். நமக்கெல்லாம் விரோதமாக இருக்கிறார். அதனால் ஒரு பிரதான ஆசாரியர் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஜனங்களுக்காக, ஜனங்கள்லாம் நல்லா இருப்பதற்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது அப்படின்றாங்க. எதற்காக ஒருவன் மரிக்கிறது? ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அப்போது கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? அவர் உண்மையை சொன்னார், அவர் சத்தியத்தை சொன்னார், அவர் செயல்கள் சத்தியமாய் இருக்கிறது, அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். இதற்கு ஆக அவர் கொலை செய்யப்படுகிறார். அவர் மாத்திரம் கொலை செய்யப்படலை, அவருக்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால தான் எருசலேமில் சொல்கிறாரு, அதாவது அவர் ஊழியத்தை முடிக்க போகிற ஒரு 3 நாளைக்கு முன்பதாக பரிசேயர்லாம் வந்து சொல்கிறாங்க, உன்னை போய் ஒளித்து கொள்ளும். யார் தேடுகிறா உன்னை? ஏரோது ராஜா தேடுகிறான் உன்னை கொல்லும்படிக்கு. அப்போ ஆண்டவர் சொல்வார், அந்த நரிக்கு போய் சொல்லு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது.
எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் கொல்லப்படலை. எங்கே தான் கொல்லப்படணும் தீர்க்கதரிசி? எருசலேம். நானும் எருசலேமுக்கு தான் வந்திருக்கேன். நான் கொல்லப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் இப்பொழுதல்ல, 3 நாள் இன்னும் இருக்குது நிறைவேற வேண்டியது. 3 நாள் கழித்து நான் கொல்லப்படுவேன். இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்குது. இந்த 3 நாளில் ஒரு தீர்க்கதரிசி எருசலேமில் கொல்லப்பட போவதில்லை. போய் அந்த நரிக்கு சொல். அப்போ வந்த தீர்க்கதரிசிகள் எங்கே கொலை செய்யப்பட்டார்கள்? ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? தேவனுடைய வார்த்தை பேசினார்கள், உண்மையை பேசினார்கள், தேவனுக்கு பிரதிநிதியாய் நின்றார்கள், தேவனுடைய தூதர்களாய் நின்றார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்தானத்தில் நின்றார், கொலை செய்யப்பட்டார்கள். சீஷர்கள் அந்த ஸ்தானத்தில் நின்றார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். கிரகாம் ஸ்டெய்னம் அந்த ஸ்தானத்தில் நின்றார், கொலை செய்யப்பட்டார். இப்படி அந்த கொலை சம்பவம் நடந்து கொண்டே தான் வருகிறது. சமீபத்திலே நயினார் நாகேந்திரன், யார்? பிஜேபியுடைய தலைவர், பப்ளிக்காக பேசியிருக்கிறார். இந்து மத தெய்வங்களை இழிவுபடுத்தவர்களை கொலை செய்ய வேண்டும். ஒருத்தரையும் சேர்த்து சொல்லியிருக்கார். யார் அவர்? கவிஞர் வைரமுத்துவை கொலை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் கேட்கறதுக்கு புதுசு கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். பெண்கள் எல்லாம் அழுகிறார்கள். பெண்கள் எல்லாம் அழும்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். உங்களுடைய சூழ்நிலை, மரத்துக்கு நீங்கள் போய் பாதுகாப்பு கேட்பீர்கள், மலையை போய் பாதுகாப்பு கேட்பீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார். பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்ட மரமாகிய உங்களை என்ன செய்வார்கள்? எனவே எனக்காக அழாதீருங்கள். யாருக்கு அழணும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். ஏன் அழ வேண்டும்? ஒரு மரத்தை உதாரணம் காட்டுகிறார். மரம் பச்சையாக இருக்கும் பொழுது அதை எதுவும் செய்ய மாட்டார்கள், பட்டு போன பிறகுதான் செய்வார்கள். ஆனால் பச்சை மரமாகி இருக்கும் பொழுதே அதற்கு கேடு விளைவிப்பார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு எந்த அளவுக்கு கேடு விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னது தீர்க்க தரிசனம்தான், நடந்து கொண்டிருக்க விஷயங்கள், பிறகு மக்கள் மத்தியில் நடக்க போகிற ஒரு விஷயங்கள். அப்போ என்ன? இயேசு உண்மையை கொலை செய்யப்பட்டாரா? எஸ், கொலை செய்யப்பட்டார். மத தலைவர்களால் கொலை செய்யப்பட்டார். ஏன் கொலை செய்யப்பட்டார்? உண்மைக்கு நின்றார். நாமும் உண்மைக்கு நிற்போம் என்றால் என்னவனாலும் நடக்கும். திடீர்னு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு இயேசுவுக்காக உண்மையை நிற்கிறவங்கள யாருன்னு சொல்ல என்ன பண்ணோம்? ஓடுற ஓட்டத்தில் அவனை கொலை செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். அப்படிதான் நடக்கும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை அப்படியும் நடந்தால் நடக்கலாம், என்ன நடக்கும்னு தெரியாது. ஏனென்றால் அவருக்கு முன்பதாக வந்து தீர்க்கதரிசனம் கொலை செய்யப்பட்டார்கள், அவரும் கொலை செய்யப்பட்டார். ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார்? சத்தியத்திற்கு நின்றார். நாமும் எதற்கு நிற்க வேண்டும்? சத்தியத்திற்கு நிற்க வேண்டும், உண்மைக்கு நிற்க வேண்டும். அவருடைய மரணத்தின் சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய விருப்பத்தை, பிதாவானவர் சொன்ன விருப்பத்தை நிறைவேற்றினார். அந்த உண்மையை தன் வாழ்க்கையில் செய்து முடித்தார். நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால், உண்மையாக அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம் என்றால், அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்வோம் என்றால், அவர் என்ன சொன்னார் அதற்காக நிற்கணும். அல்லேலூயா. என்ன சொன்னார் என்பதற்காக நிற்கணும். அவர் நமக்காக மரித்தாரா? நமக்காக பாவமானாரா? உண்மைதான். 2 கொரிந்தியர் 5:21 பவுல் எழுதுகிறார், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், பலியானார், நமக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? ஏன் பாவமானார்? ஏன் பலியானார்? அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று தன் ரத்தத்தை சொன்னார். அது பாவங்களுக்காக மாத்திரமல்ல, அது உடன்படிக்கைக்கூடிய ரத்தமாக இருந்தது. ஏன் இது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்பது அவருக்கு பேர். என்ன, ஏன் அந்த அப்படி ஒரு பேர் வந்தது? மனிதனை தேவன் என்ன நோக்கத்திற்காக சிருஷ்டித்தாரோ, உண்டு பண்ணினாரோ, மனிதன் அந்த நோக்கத்தை இழந்து விட்டான். இழந்ததினாலே மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இல்லை, ஒரு பிரிவு வந்தது. கடவுளுக்கு எவ்வளோ வேதனையான விஷயம். அதை திரும்பவும் புதுப்பிப்பதற்காக தான் குமாரனை அவர் அனுப்பினார். அவரே பூமிக்கு வந்தார். நோக்கம் என்ன? மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு வேண்டும். ரட்சிப்பு என்றால் அவரோடு உள்ள ஒப்புரவாகுதல், அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம்.
அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதற்கு பேர் தான் ரட்சிப்பு. நான் திரும்ப ஒப்புரவாகப்பட்டேன். அந்த ஒப்புரவாகுதலின் அந்த செயல் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், அவர் நமக்காக மரித்தார். நமக்காக அந்த உறவை, பிரிந்த உறவை, நடு சுவரை அகற்றினார் என்று பவுல் சொல்லுகிறார். பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவை எடுத்து விட்டார். அந்த பிரிவு எதன் மூலமாக எடுக்கப்பட்டது? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தான் தொங்கினார். நமக்காக இரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை ஒருவனும் ஒரு காலம் கொலை செய்ய முடியாது. அவர் மரணமே இல்லாதவர். அவர் நமக்காக மரித்தார். எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எத்தனை வார்த்தை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க? 7 வார்த்தைகள் எடுத்து பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் விரும்புகிற நீதியையோ, அவர் விரும்புகிற விருப்பத்தையோ இன்றைக்கு செய்ய மனதில்லை. அவர் ஏன் மரித்தார்? அது பிதாவின் நோக்கம், அது பிதாவின் திட்டம். என்ன திட்டம்? மனிதனை எதற்காக உருவாக்கினாரோ அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். மனிதன் எதற்காக உருவாக்கினார்? கடவுளோடு உறவில் இருக்கணும், கடவுளும் அவனும் ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும், கடவுள் படைத்தவைகளை எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்க வேண்டும், அந்த உறவோடு செய்ய வேண்டும். அந்த உறவு போய்விட்டது, மனிதனுக்குள்ளே தீமை வந்துவிட்டது. அந்த தீமையெல்லாம் நீங்கி திரும்பவும் கடவுள் மனிதனோட உறவுகளை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவரே மனிதனாய் பூமியில் வந்தார். அவரே மனிதனாய் பூமியில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யாருக்கிட்ட சொன்னார் தெரியுமா? சகேயு கிட்ட சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். என்னத்தை இழந்தோம்? கடவுளோடு உள்ள உறவை இழந்தோம், கடவுளுடைய தன்மைகளை இழந்தோம். திரும்ப அந்த தன்மைகளை நம்ம கொடுத்திருக்கிறார், திரும்ப அந்த உறவை கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இது அவருடைய தியாகமான பலியினாலே நடந்தது. அவர் நமக்காக மரித்ததினாலே நடந்தது. அவர் நமக்காக கொலை செய்யப்பட்டதினாலே நடந்தது. நமக்கும் அவருக்கும் உறவு இருக்கிறதா? இந்த பூமியிலே நாம் அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த உறவிலே நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமா? அதுதான் நம்முடைய வாஞ்சை விருப்பமாய் இருக்கிறதா? அப்படி என்றால் அதற்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படி தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காக தான் அவர் நமக்கு பஸ்காவாகிய பலியாய் மரித்தார். பஸ்காவாகிய கர்த்தர், கர்த்தருடைய பஸ்கா இல்லை, பஸ்காவாகிய கர்த்தர், அவர்தான் பஸ்கா. அன்னைக்கு அடிமை தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்கும்படிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நம்மை அடிமை தனத்திலிருந்து விடுதலாக்கும்படிக்கு அவரே பலியானார். அவரே நமக்காய் சாபமானார். அவரே நமக்காய் பலியானார். இப்போ எவ்வளோ பெரிய தியாக பலி பாருங்கள். அது இப்போ நோக்கம் என்ன? நாம் அவரோட உறவில் இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். அந்த உண்மை தன்மையிலே நாம் வாழ வேண்டும். அவருடைய விருப்பம் என்னவென்று ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ வேண்டும். அவருடைய தன்மையிலே, அவருடைய சிந்தையிலே நாம் வாழ வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். இந்த நோக்கத்தை புரிந்து வாழ வேண்டும். இதற்காக தான் அவர் பூமியில் மனிதனாய் வந்தார், மரித்தார். இந்த நோக்கத்திலே நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் எங்கோ இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய மரணத்தை நினைவு கூற வைக்கிறது நமக்கு. இதை நாம் புரிந்து கொள்வோமானால் அவருடைய அந்த தியாகமான பலி அல்ல, என்னை நான் பலியை கொடுக்க விரும்புகிறேன், என்னுடைய சுயநலத்துக்கு நான் சாக விரும்புகிறேன், பொதுநலமாக கர்த்தருடைய சிந்தையின்படி அவருடைய விருப்பத்தின்படி வாழ விரும்புகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது பாருங்கள். இது என்னைக்கோ ஒரு இந்த குட் ஃப்ரைடே இந்த நாளில் எடுக்கிற அர்ப்பணிப்பு அல்ல, ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நினைவு கூறணும். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய தியாகமான பலியினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இது என்னுடைய செயல்களினாலே, என்னுடைய கிரிகளினால் அல்ல, அவருடைய இரக்கத்தாலும் அவருடைய கிருபையினாலும் இது எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நாம் பெற்று இருக்கிறோம். கடவுள் அந்த இரத்தத்தினாலே ஏற்படுத்தின உடன்படிக்கைக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் புது உடன்படிக்கை ஜனங்களாக இருக்கிறோம். உடன்படிக்கை முறிக்க முடியுமா? நாம் முறித்து கொள்ளலாம், அவர் முறிக்க மாட்டார். ஏனென்றால் தன்னையே தியாக பலியாய் கொடுத்து அந்த உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறார்.